இருக்குது. அதுல வந்து நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆடுறாங்க. மேட்ச் ஆடிட்டு வெளியே வரும்போது ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட கொஸ்டின் பண்றாரு. அவங்களுடைய பதில் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு சின்ன கற்பனை. இப்போ கான்செப்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டர் ஓகே, முதல்ல வாங்க எம்ஜிஆர், வாங்க 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 தலைவரே, வாங்க வாங்க அண்ணா, வாங்க அண்ணா, ஆமாம் எந்தும் வாங்க. சரி தலைவரே, நீங்க மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆட மாட்டேன் அது இதுன்னு நீங்க ரொம்ப பிக்கப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன் தலைவர்? தம்பி உனக்கே செய்யும், நமக்கு எப்பவுமே 2 தானே, ஆனா ஸ்டெம்புக்கு பின்னாடி 3 இருந்ததுப்பா, எப்படி ஆடுறது, அதான் ஆட மாட்டேன்னு சொன்னேன். சரி தலைவரே, நீங்க அவுட் ஆன இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தது, அது என்னன்னு சொல்ல முடியுமா? அது ஒண்ணுல தம்பி, நான் அடிச்ச பாலு ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு ஆயா மேல பர போச்சு. உனக்கே தெரியும், தாய் குளத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா ஓ அம்மா என்னால தாங்க முடியாதுன்னு, அதான் நானே டைவடிச்சு பாலை கேட்ச் பிடிச்சிட்டேன்ப்பா. சரி தலைவரே, நீங்க ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்க, நீங்க போங்க. அடுத்தது நம்ம மேட்சுக்கு வந்து அம்பையரிங் பார்த்த வினு சக்கரவர்த்தி அவர்கள் வராரு. வாங்க சார். சொல்லு கண்ணே. என்ன கண்ணே? சார் நீங்க எப்படி சார் அம்பையரிங் எல்லாம் ஆனீங்க? அம்பையர் உங்களுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் இருக்கு? நாய், என்னோட 25 வருஷம் பஞ்சாயத்து வாழ்க்கையில 18 வருஷம் பிரசிடென்ட் வாழ்க்கையில நான் கொடுக்காத டிசிஷனை நான் இங்க கொடுக்க போறேன். 6-4 ஃப்ரீ ஹிட், நோ ஹிட். இது பெரிய கஷ்டமான இதா? சரி சார், மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு யாருக்கு தரலாங்கிறீங்க? அவார்டா? இவனுங்க ஆடின ஆட்டத்துக்கு இவங்களுக்கு காஞ்ச கருவாடை கூட கிடையாதுடா, அப்படியே கிளம்புங்கடா எல்லாம். சரி, ஓல்டிஸ்லாம் நம்ம விட்டுலாம், நம்ம யங் ஹீரோஸ் யாராவது பார்ப்போம். வாங்க தலை, வாங்க வாங்க வாங்க. ஆர் ஃபார் ரெவல்யூஷன், ஏ ஃபார் எஜுகேஷன், டே ஃபார் டெவலப்மெண்ட். அது எது சார்? அது ஓ ஓகே ஓகே சார். நீங்க அஜித் சார் நீங்க சொல்லுங்க. அஜித் இல்ல, பில்லா. போஸ்ட்பெய்ட் பில்லா, ப்ரீபெய்ட் பில்லா, டேவிட் பில்லா. சரி சார், நீங்க ஆட போகும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, என்னது? இந்த ஆட போன நமிதா நின்றா, நமிதா ஆட தெரியுமான்னு கேட்டா, நான் தெரியும்னு சொன்னேன். ஏன் சார் தெரியும்னு சொன்னீங்க? தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவங்களே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படி இப்படி ஏதாவது நடந்திருக்கோல. இல்ல, தெரியாது சொல்லி கூட நடந்தது. அப்படி என்ன சார் நடந்தது? பாலை பார்த்த, நமிதாவை பார்த்த, நமிதாவை பார்த்த, பாலை பார்த்த, அவ மண்டே பால் மாதிரி தான் நின்று அடிச்சுட்டேன். சரி சார், நீங்களும் போங்க, நீங்களும் ரொம்ப மோக்க போறீங்க. அடுத்தது இவர் பேரே போடலப்பா, யாரப்பா இவரு? மாஸ் ஹீரோ அதுன்னு போடுறது. சொல்லு, யார் சார் நீங்க? யார் சார் நீங்க? யார் சார் நீங்க? ஏறுங்கண்ணா, மனப்பாடம் பண்றீங்கல்ல சார். யார் சார் நீங்க? இப்போ கேளுங்கண்ணா, யார் சார் நீங்க? யார் அடிச்சா பொறிக்கலங்கி பூமி அதிர்றது கண்ணுல தெரியுதோ அவன் தான் தமிழ். ஏய், நீ தமிழ் இல்ல, டுமில், வாய மூடு. சரி, மேட்ச கேட்ச் விட்டியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன் இப்படி பண்ண? எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். உனக்கு பயம் மட்டும் இல்ல, வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. நீ கிளம்பிட்டே. அடுத்தது யாருன்னு? சிங்கத்தமிழன் சூர்யா, நீங்க வாங்க வாங்க. ஏய், நீங்களும் விளையாடலாம், 1 கோடி விளையாடலாமா? வாங்க போற செம்மாட்டி கம்முனிரி. சரி சூர்யா, நீங்க எப்படி ஆடுங்க? ஆக்சுவலா எனக்கு மேட்ச் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, மாயா ஜஸ்ட் டோல் மீ டு கோ அண்ட் பிளே, அதான் வந்தேன். சார் மாயா சொன்னாங்க, ஆயா சொன்னாங்கலாம் கேட்கல. நீங்க எப்படி சார் ஆடினீங்க? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, என் கொண்டுல கூட பாத்திருப்ப. மேட்ச் விளையாடி பாத்திருக்கியா? வெறித்தனமா 6 அடிச்சு பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா, ஸ்டெம்பை விட நீ 2 இன்ச் தான் ஹைட். கம்முனி டாடி, டாடி இன்சல்டிங் மீ டாடி. அப்பா, அவங்க அப்படிதான்ப்பா இன்சல்ட் பண்ணுவாங்க, அதுக்குதான்ப்பா மேட்ச்ல ஆடக்கூடாதுன்னு சொன்னேன். வாப்பா போலாம். அடுத்தது நம்ம டீம் கோச் விஸ்வ அவர்கள் வராரு, அவர்கிட்ட கேட்போம். சார், உங்க டீம் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் பாரு, என் டீம் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வெக்கப்படலடா, வேதனைப்படலடா, துக்கப்படலடா, துயரப்படலடா, பெருமைப்படுறேன்டா. சரி சார், உங்க அசிஸ்டன்ட் கோச் யாரு சார்? அது நீங்க சொல்லவே இல்லை, எப்பவுமே நீங்க மட்டுமே கோச் பண்றீங்க. ஜனவரி கேள்விப்பட்டிருப்ப, பிப்ரவரி கேள்விப்பட்டிருப்ப, என் சம்சாரம் கோதாவரி உனக்கு தெரியாது, அவ தாண்டா என்னோட அசிஸ்டன்ட் கோச். சரி சார், ஆல் தி பெஸ்ட், நல்லா நீங்க கோச்சிங் கொடுங்க. அடுத்தது நம்ம டீம் ஓனர் SRK, இவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. தானி பார்ட்னர் மிலேங்கே ஹாம். சார், இங்கிலீஷ் இங்க யாருக்கும் ஹிந்தி தெரியாது சார். வாங்க விளையாடலாம், உங்களில் யார் அடுத்த கோடீஸ்வரன் நிகழ்ச்சி. சார், நீங்க ஏதாச்சும் ஆடு போய் நடிங்க சார். பாபுவும் அப்பாவும் பெப்சிடென்ட் டாக்கியமே, டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர். சரி சரி, நீங்க போங்க. அடுத்தது யாரு? ஏதோ ஒரு கரடி வருது. ஏய் வாடா என் மச்சி, பாலக்கா பச்சி, ஓ உடம்ப பிச்சி போட போறேன் வச்சு.
சார் நீங்களா வாங்க உங்களுக்கு தான் சம காமெடி பண்ணலாம் வாங்க வாங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க? ஏய் எனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நான் என்ன வேணா பண்ணலாம். இப்படியே ஒரு ஆப்பிரிக்கன் பிளேயருக்கு முன்னாடி வந்து நின்னாலும் என்னால பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். இங்க பாக்குறியா? ஐயோ கடிச்சிடாதா நீ போயிடு போயிடு. உனக்கு கூப்பிட்டது தப்பு. நம்ம டீம் கேப்டன் எங்கன்னு தெரியலையா? அவர் தான் தேட்டிருக்கேன். நிறுத்துடா கேப்டன். வாங்க வாங்க உங்களுக்காக தான் கிரௌட் வெயிட்டிங். வாங்க. நீங்க எப்படி சார் மேட்ச் ஆடினீங்க? இன்னைக்கு ஆஸ்திரேலியா மேட்ச்ங்கிறதுனால தான்டா நான் கண்ணும் கருத்துமா ஆடினேன். இதே பாகிஸ்தான் மேட்சா இருந்தா கண்ணும் பீரங்கியோட ஆடி இருப்பேன்டா. சரி சார் நீங்க அடிச்ச பால் எங்க போச்சுன்னே தெரியல. கிரவுண்ட்ல எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்க சார் நீங்க அடிச்ச பால் போச்சு? அங்க பாடுறா. எங்க சார்? அங்க பாடுறா. எங்க சார்? வானத்துல இருக்கிற நிலா அது நான் அடிச்சது தான்டா. ஓகே சார் நீங்க பெரிய பேட்ஸ்மேன் தெரியும். அடுத்தது நம்ம பருத்தி வீரன் கார்த்தி அவர்கள் வராரு. மாமா சௌக்கியமா? தம்பி நான் மாமாலாம் இல்லப்பா, ஒரு ரிப்போர்ட்டர் தான். சொல்லு நீ என்னப்பா ஆடின? நான் மாமா மறந்துட்டியா? ஓப்பனிங் ஆடின கட் அவுட் அது இதெல்லாம் மறந்துட்டியா? மனசுல பிக்ஸ் பண்ணிட்டா மேன் ஆஃப் தி மேட்ச் மிஸ் ஆச்சு. சொருவிடுவா சொருவி. ஏன்பா அதான் அவங்க மற மாட்டாங்க தெரியுதுல. வா போயிட்டே இருக்கலாம். ஏன் தேவையில்லாம சும்மா பேசிட்டு இருக்கேன். வாப்பா. போங்க போங்க. அடுத்தது நம்ம மேட்ச்க்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்த நம்ம ரகுவரன் சார். வாங்க. யாருப்பா அந்த ஆட்டோலாம் கொண்டு வந்தது உள்ள? என்ன சார் நீங்க மேட்ச் எப்படி சார் இருந்தது? என்னையா மேட்ச் ஆடுறீங்க? மேட்ச் பார்க்க வந்த நானே கோட் சூட் போட்டு வந்திருக்கேன். அங்க நிக்கிற சியர் கேர்ள்ஸ் நான் போட்டுருக்க உள்பனியனை போட்டு ஆடுறாங்களா? பார்க்கவே அசிங்கமா இருக்கு. கிரவுண்டுக்கு நடுவில் ஒரே ஒரு பாம் வச்சேன்னு நினைச்சுக்கோ. கண்ணா நீ வச்ச பாம் எப்போ எடுத்தாச்சு கண்ணா? நீ வச்சது வெறும் ஜண்டு பாம் தானா? அதை எப்போ எடுத்தாச்சு? சார் வாங்க சார். ரஜினி சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. கேப்டனுக்கு போடுறது ரன் கணக்கு, போலருங்க போடுறது வின் கணக்கு, அம்பையருங்க போடுறது ரன் கணக்கு. ஆனா இந்த அருணாச்சலா போடுறது என்னைக்குமே வெற்றி கணக்கு. பாஷா இங்க இவ்வளவு பேசுறியே. பாம்பே மேட்ச்ல என்னயா பண்ண? சொல்லு சொல்லு சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பே 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 என்ன பண்ணுங்க 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 பண்ணுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பே 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 பாம்பே. கண்ணா ஆண்டவன் கெட்டங்களுக்கு 1000 பால் போடுவான். ஆனா ஒரு பால் கூட பேட்ல மீட் பண்ண மாட்டான். நல்லவங்களுக்கு ஒரே பால் தான் போடுவான். அதுவும் சிக்ஸர் போவோம். எப்படி? ஓகே திஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா வந்து இது வந்து ரியல் டைம் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம ஃபிலிம் ஸ்டார்ஸ் பார்த்தோம். இதே நம்ம கிரிக்கெட்டர்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்சோடனே பிரசன்டேஷன் செரமனியில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ரவி சாஸ்திரி அவங்க எல்லாரையும் வந்து கொஸ்டின் பண்றாரு. அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. Here we are, Sunny. This was a great match. Thank you all spectators. Now let's welcome Mahendra Singh Dhoni, the captain of the victorious Indian team, on stage. Okay, Dhoni, how was the match? Well, you see in today's match, the ball didn't come onto the bat really well, and then youngsters like Raina and Kohli consolidated in the middle. Sachin and Sehwag played a really vital role. That's it for today's match. The pitch wasn't behaving so well. Okay, Dhoni, what about your Reddit life with Sakshi? Well, you see today's match, Sachin and Sehwag really played well, and then youngsters like Raina. Oh my God, Dhoni, it's getting somewhere. Please, please. Next we invite our losing team Pakistani captain on stage. Okay, how was the match? Tell us about your view. आज तो देखे मैच अच्छा लगता है. बॉल अच्छा बैट को आया. गुड बैटिंग पिच, बॉल गोइंग वेल. Oh, okay. What was your strategy? Hit good balls, no balls we don't hit. And then रवि ये तो बहुत मुश्किल है ना. बैटिंग से भी बात करने का बहुत मुश्किल है. Please leave me यार. Okay, next we have a former captain Azharuddin who can express his views on this. Let's ask him. Yeah, thanks. Actually, Hyderabad. I'm from Hyderabad, and Sachin is from Mumbai. We played really well. I think that the boys are performing really well. I think I was retired, but these players are performing really well. And thank you, Ravi. That's all I can say. Okay, Azharuddin, you are also proving that you're a politician. Next, welcome another politician turned cricketer, Navjot Singh Sidhu. Okay, Sidhu, how did the pitch behave today? My friend, your mind is like a parachute. It works only when it opens. Take that as an advice, my friend. Sidhu, you're not answering my question, Sidhu. Your question was, how was the pitch? The quick brown fox jumped around the crazy little fox. That's your idea, my friend. Take it, take it. Sidhu, you're not answering my question. You're also proving that you're a politician.
Thank you, my friend. Now let's everybody go into the Bhangra. Yeah. Thank you, folks. Thank you. Adios. Signing off.